ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மொஷியா ப்ரோ. ஆல்ரெடி நம்ம பிசிக்கான காம்போனன்ட் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். அதில் இன்னைக்கு ஒரு மானிட்டர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ண மானிட்டர் வந்திருக்கு. இப்போ நம்ம கீழே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, இன்னைக்கு என்ன மானிட்டர் வாங்கிக்கொண்டு பார்க்குறீங்களா? நம்ம வந்து எக்ஸ்போஸ் பிராண்டோட ஒரு கர்வ் டிஸ்பிளே மானிட்டர் தான் வாங்கியிருக்கோம் நம்மளோட பிசி பில்டுக்கு. ஓகே, இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இதுக்குள்ள எப்படி என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. என்னவா இருக்கும்? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நானும் இன்னும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. இது உள்ள என்ன இருக்குது அண்ட் தென் இந்த மானிட்டர் எப்படி ஒர்க் ஆக போகுது எதுவுமே எனக்குமே தெரியாது. ஓகே, பார்த்துருவோம் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, மானிட்டர் உள்ள என்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, மானிட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க மானிட்டர் நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதை எடுத்து வச்சுருவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு VGA கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HDMI கேபிள் யூஸ் பண்ணுறீங்களா HDMI கேபிள் யூஸ் பண்ணலாம், இல்லை VGA கேபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் VGA கேபிள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மானிட்டரையும் அந்த மவுண்ட்டையும் மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த ஸ்டாண்டையும் மானிட்டரையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு மவுண்ட். ஓகேவா? அப்புறம் வந்து இங்கே 2 ஸ்க்ரூ, அப்புறம் வந்து இந்த எக்ஸ்போஸ் பிராண்டோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மானிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ இந்த மானிட்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மானிட்டர். அண்ட் தென் கேமிங்கு கூட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் தென் இன்னும் இங்கே பார்த்தீங்களான்னா இந்த இடத்துல ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க நம்மளோட மானிட்டருக்கு பவர் கொடுக்கறதுக்கு. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட மானிட்டர் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? வாவ், சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இதை நான் வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, மானிட்டர் வந்து நம்ம இப்போ வெளியே எடுத்துருவோம் போது. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும். ஓகே, இதுதான் நம்மளோட மானிட்டர். நான் வாங்கியிருக்கிற எத்தனை இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 24 இன்ச் கேமிங் மானிட்டர். அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நான் அப்புறமா ஒன்று சொல்கிறேன். முதல் மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். கர்வ் மானிட்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கர்வாக இருக்குது. அண்ட் தென் இதோட ஸ்லிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவு ஸ்லிம்மாக இருக்குது. 24 இன்ச் கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி சொல்கிறேன். ஓகே, மானிட்டர் வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ மானிட்டரில் பின் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே வந்து 2 ஹோல்டர் இருக்குது. ஸோ கீழே வந்து நீங்கள் மானிட்டரோட இந்த மவுண்ட்டை கூட மவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இதமாக இருக்குது. அப்புறம் இந்த மானிட்டரை பார்த்தீங்களா இருந்தால் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பவர் அடாப்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு HDMI போர்ட் அண்ட் VGA போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து இன்பில்ட் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல்ல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இன்னைக்கு நாங்கள் வாங்கியிருக்கிற மானிட்டர் தான் இது. இந்த மானிட்டரோட லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. ஸோ இந்த மானிட்டரோட இந்த சைடு பாருங்களேன், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் தென் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே, சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் இதோட ஸ்டீல் மவுண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வாரி பண்ணவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் நீங்கள் 4Kலாம் தேவையில்லை அப்படின்னு யோசிச்சிங்களா இருந்தால் இது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான மானிட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 1080pயில் வந்து ஃபுல் HD கொடுத்துருக்காங்க, IPS பேனல் கொடுத்துருக்காங்க.
அண்ட் தென் இதில் 100 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 100 ஹெர்ட்ஸில் வந்து ஒரு சூப்பரான பிசி பில்டுக்கான ஒரு மானிட்டர் தேடுறீங்களா இருந்தால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து 24 இன்ச் அண்ட் தென் 5 இயர்ஸ் வாரண்டியுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட பேக் சைட் பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 4 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து HDMI, இன்னொன்று வந்து VGA, இன்னொன்று வந்து பவர் பாயிண்ட்டுக்கான போர்ட். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா இதில் வந்து இன்பில்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கருமே கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கருமே இதில் வர்றதுனால அதுவும் உங்களுக்கு கதையே இல்லை. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மானிட்டர் உங்களுக்கு. இந்த மானிட்டரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருப்பீஸ்க்கு வந்து ஒரு 25,000லேருந்து 35,000க்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ இந்த மானிட்டர் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் ஸ்ரீலங்காவிலேருந்து கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், ebydeals.com அப்படின்ற வெப்சைட். ஸோ அங்கே போனீங்களா இருந்தால் இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியாவில் இருந்தால் கூட நீங்கள் வேர்ல்டு வைட் எங்கே இருந்தாலுமே அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மலேசியாவில் வாங்கக்கூடிய லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஃபோர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் இதோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் அப்படின்ற பிராண்ட். லோ வெயிட்டாக இருக்குது அண்ட் சூப்பராக இருக்குது. நம்மளோட பிசி பில்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட சிஸ்டமில் வந்து இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். அண்ட் தென் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இதோட கலர் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மானிட்டரை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த மானிட்டரில் இருக்கிற கலர்ஸ் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இது வந்து நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த கலர்ஸ், அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. இதோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட்ஸ் தான். ஸோ 1 செகண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த மானிட்டரோட ஸ்பீடு வந்து இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது அது உண்மையிலேயே. அண்ட் தென் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதோட அந்த பிரைட்னஸ்லேருந்து அண்ட் தென் அதே மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள். எந்த ஒரு நாய்ஸோ இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அந்த இமேஜோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியுது. பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணால் கூட அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து அது எப்படி இருக்குமோ ரியலிஸ்டிக்காக அப்படி வந்து தெரியுது. ஸோ என்னை பொறுத்தவரையில் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மானிட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மானிட்டர் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா அப்படி இல்லை. ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து இது என்னோடய பர்சனல் யூஸுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது அண்ட் தென் இதோட அன்பாக்சிங்காக போடுறேன். வேறு அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பயோவில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் தென் இது பற்றின ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை இந்த மானிட்டரோட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள்.